ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டியாக ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸு. பொதுவாகவே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணுக்காக அதுக்கான பொருட்கள் எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கி வச்சு நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே போர்ட்டிகோவில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையும் பார்த்திங்கன்னா இந்த செப்பல் வைக்கிற இடம் தான். அந்த செப்பல் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் டைப்பில் வைக்கும்போது ஒன்று செப்பல் வந்து சீக்கிரமாக டஸ்ட் படிஞ்சு அது வேஸ்ட்டாக போயிடும். இல்லைன்னா குழந்தைங்க அதை ப்ராப்பராக எடுத்தும் வைக்க மாட்டாங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா வெறும் ஸ்லிப்பர்ஸ் நம்ம அங்கங்கே போட்டு வச்சுருப்போம். அது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்காதுங்க. ஸோ அதனால தான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினதான் இந்த செப்பல் ஸ்டாண்டு. இது அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருந்தது. இன்னொன்று பார்க்குறதுக்கு அதோட லுக்கு நம்ம ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக தான் இருந்தது. சரி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நானும் வாங்கியிருந்தேன். அதிலே பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ரேக் இருக்க மாதிரியான செப்பல் ஸ்டாண்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதில் அந்த பைப் ஃபிட்டிங்ஸ், அந்த எல் ஷேப் கார்னர்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நாமளே வந்து எல்லாமே ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் வரக்கூடியது தான் இந்த ரேக். இந்த பிளாக் கலர் கிளாத் வந்து இந்த ரேக் மாதிரி வர்றதுக்கும், மேலே வந்து நம்ம கவர் பண்ணி வைக்கிறதுக்காக அதுக்கு அந்த மெரூன் கலரில் இருக்கக்கூடிய அந்த கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம போட்டுட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ பார்க்குறதுக்கும் நீட்டாகவும் இருக்கும். இதை வந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோலாம் கஷ்டம் இல்லை. சைடில் 2 பெரிய பைப் வரும். அதுக்கு அதே போல் மேலே அடுத்தடுத்த ஸ்டெப்ஸும் வரதுக்காகவும் அந்த எல் ஷேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சைடில் மற்ற பைப்ஸும் ஃபிட் பண்ணால் அழகாக அந்த ஃபிட்டிங் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த செப்பல் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சைஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. அதேமாதிரி ப்ரைஸும் வேரி ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 350, 420, அதே மாதிரி 700, 800, அதாவது ரேக்ஸ் இன்னும் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறதெல்லாம் நம்ம வாங்கும்போது அதோட ப்ரைஸும் டிஃபர் ஆகும் சார். இப்போ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா நியர்லி 420. இதில் வந்து 6 ரேக்ஸ் பக்கமாக இருந்தது. நார்மலாக நமக்கு ஒரு 6 ரேக்ஸ் பக்கமாக இருந்தாலே போதும். ஒருவேளை நீங்கள் இன்னும் அதிகமான ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நிறையா வைப்பீங்க, ஷூஸ் இதெல்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதை விட அடுத்த சைஸுக்கு கூட போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்க்குறதுக்கு நீட் லுக்காக இருக்குது. அதனால தான் இதை வந்து செலக்ட் பண்ணது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்லிப்பர் ரேக் நீங்கள் ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? அதோட லைஃப் டைம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ இது லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் தெரியும். ஆனால் பார்க்குறதுக்கும் நம்ம ஸ்லிப்பர்ஸ் அடுக்கி வைக்கிறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ எல்லாமே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அமைப்பில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, 6 ரேக்ஸ் பக்கமாக வருது. அடுத்து எல்லாமே ஃபிட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மேலே இந்த கிளாத் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃபுல்லாக நீட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் இருக்கிறதுனால உள்ள ஸ்லிப்பர்ஸ் அடுக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த செப்பல் ஸ்டாண்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மழையிலோ வெயிலையோ படுற மாதிரி வச்சா எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு லைஃப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கிளாத்து தானே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மாறி மாறி நனையிற மாதிரி நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக லைஃப் டைம் வந்து வராது. ஸோ மழை தண்ணியும் படாது, இல்லை வெயிலும் அதிகமாக அடிக்காமல் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம வச்சுருக்கோம்னா இது ஓரளவுக்கு தாங்குங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், அந்த ஜிப்பை போட்டதுக்கப்புறம் நல்லா டைட் ஃபிட்டிங்காக பார்க்குறதுக்கு ஒரு மினி பீரோ மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு நீட் லுக்காக இருக்குது இல்லைங்களா? ஸோ வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டிகோவோட டைல்ஸ் கலரும் இந்த செப்பல் ஸ்டாண்டர்ட் கலரும் கிட்டத்தட்ட மேட்சிங் ஆன மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செப்பல்ஸ் எல்லாமே உள்ளே நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அழகாக இது போல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். மெயினாக நம்ம போர்ட்டிகோல ஸ்லிப்பர்ஸ் அங்கங்கே நம்ம விட்டு வைக்காமல் குழந்தைங்களுக்கிட்டையும் சொல்லி வச்சுட்டு அவங்க எடுத்து உள்ளே போட்டு ஜிப்பு போட்டு வச்சுருவாங்க. மெயினாக இந்த ஷூ எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பனில் வெளியே விட்டால் ஏதாவது பூச்சியெல்லாம் கூட உள்ளே போயிடும். அதுக்கு அழகாக இந்த மாதிரி ரேக்கில் வச்சு நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெளியில் என்ட்ரிவேவும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்.